வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு saree கொடுத்துருக்காங்க. அதில் பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்கு வந்து டிசைன் நெக் கேட்டிருக்காங்க, கீழே வந்து பிரிவில் கேட்டிருக்காங்க, ஒரு 3 இன்ச்சுக்கு பிரிவில் கேட்டிருக்காங்க. கை வந்து ஃபப் கை. அப்புறம் வந்து பாடி பாவாடை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நாடா வச்சு அதில் பெல்ட் வச்சு நாடா கேட்டிருக்காங்க. எப்படி டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த சேரீயில் தான் பாவாடை சட்டை கட் பண்ண போகிறோம். மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி சேரீ இருந்ததுன்னா பாவாடை சட்டை தைக்கலாம், லெஹங்கா டாப் தைக்கலாம், நிறையா மாடல் தைக்கலாம். இந்த மாதிரி சேரீ இருந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். லைனிங் கொடுக்க போகிறோம். பாவாடைக்கு லைனிங், சட்டைக்கு லைனிங். இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் வச்சு ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பாவாடைக்கு லைனிங், இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சட்டைக்கு லைனிங் எவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கணும்னா 1.5 மீட்ரு, இல்லை 1.25 இருந்தால் கூட போதும். இப்போ வந்து நம்மளுக்கு பாவாடை சட்டை கட் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்துட்டு, இந்த அளவு நல்லா மடித்து அயன் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நம்மளுக்கு எவ்வளோ மடிக்கணுமோ அந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. கீழே மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சைஸ் போதும். சட்டையோட பாவாடை சட்டை இருக்குங்க, அதுக்கு லென்த்து வந்து 20 வச்சுட்டு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. நம்மளுக்கு ரெடி வந்து 20 இன்ச்சு வரணும். நீங்கள் 4 இன்ச்சு பிடிச்சா 4 இன்ச்சு விட்டுருங்க, 1/2 இன்ச்சு பிடிச்சாலும் 1/2 இன்ச்சு விட்டுடலாம். இப்போ இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. ஷோல்டர் வந்து 11 இன்ச்சு, கரெக்டாக 5.5 வச்சுருங்க. ஆமுல் வந்து கரெக்டாக இதில் 6 வச்சுருங்க. 6 கரெக்டாக போதும். நம்ம வந்து கை வந்து ஃபப் கை தான் வைக்க போகிறோம், அதனால் 6 வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப்புக்காக ஹிப்பு ஷேப்புக்கு வரும் இல்லையா, அதுக்கு ஒரு 6 வச்சுருங்க. பாடி லூஸ் வந்து 24 வந்து நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. அதில் வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு 4 இன்ச்சு, பேக்கு தைக்கும்போது 4 இன்ச்சு. இப்போ 24னா 28, அதுக்கு மாதிரி 28னா உங்களுக்கு வந்து 7 வரும். இந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கும் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும். சுடிதார்கள் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணணும். இது பாவாடை சட்டை 1/2 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும். ஏன்னா இங்கே சென்டர் டாட் வேறு போடும் இல்லையா, அதுக்காக 1/2 இன்ச்சு போதும். இங்கே 6.5 வச்சுருங்க. இங்கே 7 வச்சுருக்கீங்க இல்லையா, இதே 7 இங்கே வைக்கலாம், போதும், கரெக்டாக இருக்கும் 7. இப்போ இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இந்த ஷேப் வந்து ஒரு டீஸ் மார்க். இதுதான் உங்களுக்கு அளவு, ரெடி அளவு. இதுக்கு எக்ஸ்ட்ரா துணி, இந்த எக்ஸ்ட்ரா துணி விடுங்களா, இந்த ஸ்கேல் அளவு விட்டுருங்க நம்மளுக்கு கட் பண்ணுறது. இதுதான் பாவாடை சட்டை அளவு. ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து 2.5 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஷோல்டர் அகலம் இந்த அகலம் வந்தால் போதும். இங்கே டாட்டுக்கு வந்து இதில் வந்து 7.5, இங்கே வந்து 8, இங்கே வந்து 3 இன்ச்சு மேக்ஸிமம் போதும். இதான் நம்மளுக்கு வந்து டாட்டோட அளவு. டாட் வந்து இந்த அளவு நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் இந்த ஆம்பல் கட் பண்ணும்போது அப்படியே இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படியே வாங்க. இந்த அளவு மேலேருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த ஷேப் அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இந்த அளவு வந்து நம்மளுக்கு மடிக்கிறது வந்து இந்த அளவுக்கு மடிக்க போகிறோம். இங்கே வந்து சைடு ஓப்பன் வரும். சைடு ஓப்பன் ஒரு 2 இன்ச்சு வச்சுருங்க. இதுதான் நம்மளுக்கு சைடு ஓப்பன். நம்ம வந்து கீழே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு பிரிவில் கேட்டிருக்காங்க. பிரிவில் எப்படின்னா இப்படி பட்டையாக வரும் இல்லைங்களா, அந்த பிரிவில் நம்ம வந்து இந்த மடித்து தைச்சிட்டு இது டாப்புக்கு மேலே வச்சுக்கலாம் 3 இன்ச்சு. ஏன்னா அப்படியே வைக்கும்போது பிசுறாக இருக்கும். இந்தமாதிரி மடித்து தைக்கும்போது உங்களுக்கு அந்த பிரிவில் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த அளவு மடித்து தைச்சிருவோம். இங்கே வந்து அப்படி சின்னதாக ப்ளீட் வச்சிடும். அப்படி பாவாடை சட்டை வைக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இங்கே மேலே ஒரு கட் பண்ணிக்கலாம்.
இதான் லென்த்தோட அளவு. இங்கே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த அளவு அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே இந்த அளவு மடிச்சிடுங்க. கரை பீஸ் வந்து இந்த பக்கம் வர மாதிரி போட்டுருங்க. இந்த அளவு போட்டு இங்கே நம்ம பப் கைக்கு இங்கே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே மடிக்க ஊக்குப்பட்டி ஐப்பட்டி மடிப்போம் இல்லையா, மேக்ஸிமம் 3 இன்ச்சு இருந்தால் போதும். அப்படி துணி கம்மியாக இருந்தால் உங்களுக்கு 2.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ 3 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த 3 இன்ச்சு விட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வச்சுட்டு இதே அளவு இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணிக்கிறோமோ பேக்கும் அதே அளவு தான் கட் பண்ணணும், கொஞ்சம் கூட மாறாது. இப்போ இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே அதே அளவு தான், எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். பேக்கும் ஃப்ரண்ட்டு ஒரே சைஸ் தான். நம்மளுக்கு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி மடிக்கிறது கொடுத்துருக்கோம் இல்லையா, இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா விடணும். மீதி எல்லாம் இதே அளவு தான். இது சைடு ஓப்பன் மடிக்கிறதுக்கு, இது நம்மளுக்கு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி மடிக்கிறதுக்கு இதே அளவு மடிச்சிக்கலாம். நம்ம ஊசியால் இங்கே ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இந்த டாட் போடுறதுக்கு இந்த அளவு தான். இந்தமாரி ஹோல்ஸ் போட்டு மடிக்கும்போது உங்களுக்கு டாட் வந்து ஒரே சைஸ் வந்துடும், சின்னது பெருசுமாக வராது. அதுக்காக தான் இந்த ஹோல் போடுறது. இப்போ இந்த அளவு மடிச்சிக்கலாம் நம்ம. இப்போ இதை நம்ம நெக்கு வந்து இதில் கட் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து 5 இன்ச்சு இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே வந்து ஒரு ஸ்கேலில் வரைஞ்சிக்கோங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக போட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இந்த அளவு வந்து ஒரு டிஸ் மார்க் போட்டு இதுக்கு மேலே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு. இப்போ வந்து பேக்கை கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கு வந்து டிசைன் நெக்கு, அது அப்புறமா டிஷ் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பப் கை கட் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம பப் கை இந்த அளவு இப்படி 2ஆக மடிச்சிடுங்க. கரை பீஸ் வந்து இந்த அளவு வர அளவுக்கு போட்டு இதை வந்து அப்படியே இந்த அளவு மடிச்சிடுங்க. கைக்கு வாரத்தில் பார்டர் வந்துடும். இந்த பார்டர் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. சிக்ஸ் இருந்து வச்சுக்கலாம் கை லென்த்து. கை சுற்றளவு 4 தான் நம்மளுக்கு வேணும். இதிலேருந்து நம்ம 8 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இப்போ பப் கை இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வந்து இந்த அளவு அப்படி கிராஸ் வச்சுக்கலாம். அப்படியே இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த அளவு இப்படி கிராஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் நம்மளுக்கு சென்டராக இருக்காது. இதில் வந்து அப்படியே பப் கை எவ்வளோ தூரத்தை வச்சுக்கலாம். கை சுற்றளவு வந்து 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு போய் மீதி இந்த அளவு துணி இருக்கும். பப் கை நல்லா தாராளமாகவே வரும். இப்போ பப் கை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதில் தான் நம்ம வந்து இந்த அளவு துணி நல்லா பெருசாகவே இருக்குது. ஒரு சாரீ அப்படி பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனில் தான் நம்ம வந்து இதில் தான் வந்து சட்டை கட் பண்ண போகிறோம். இந்த டிசைனில் இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டை தைக்கிற துணி அளவு மட்டும் இந்த இருக்குங்களே பார்டர் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே 2ஆக மடிச்சிக்கலாம். இந்த பார்டர் மட்டும் வர அளவுக்கு மடிச்சிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம பேக்கு ஃப்ரண்ட் எடுக்கணும்.
ஸ்லீவுக்கு அந்த saree துணியில் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்துச்சுங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு பேக் வரணும். தாராளமாக வந்துடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பார்டரை கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 3 இன்ச்சு வந்து பிரிவுக்காக விட்டுருவோம். இங்கே ஒரு அர்க்கு அது போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த அளவு தேவைப்படும், போதும். இந்த அளவு விட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே மடித்து போட்டு இந்த அளவு மடிச்சிருங்களே. இதில் வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுருங்க. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே அளவு கட் பண்ணிக்கலாம். லைனிங் எந்த அளவு இருக்கோ அதே அளவே கட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே சைஸ் அளவு போட்டு கட் பண்ணிடணும். எங்கேயும் மாறக்கூடாது. இந்த அளவு சின்னது பெருசுமாக வந்துன்னா அப்படியே சரி பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பப் கை கட் பண்ணணும். பப் கைக்கு இதில் துணி இல்லைங்களா, இந்த நம்ம பாவாடையில் துணி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பாவாடை எடுத்துக்கலாம். 2 மீட்ரு போதும் பாவாடையில் அகலம். துணி தாராளமாக தான் 2.5 மீட்ரு கூட போடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் பாவாடை இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து 2 மீட்ரு போதும். நம்ம வந்து இதில் 2 மீட்ரு அளந்துக்கலாம். நம்மளுக்கு டேப் இருக்கும் இல்லையா, 1 மீட்ரு வந்து 100 சென்டிமீட்டர். அப்படியே இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2 மீட்டர் வந்துடுச்சு. இந்த அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதான் 2 மீட்டர். இது வந்து அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. பாவாடை லென்த்து வந்து பாவாடை லென்த்து 30. எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு 10 இன்ச்சு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை 8 இன்ச்சு வேணாலும். 10 இன்ச்சு வச்சுன்னா டக்கு போட்டுக்கலாம். பெருசாக இருந்ததுன்னா பாவாடை லென்த்து வந்து 30. லென்த்து வந்து ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லை ஒரு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 8 இன்ச்சு போதும் டக்கு போகிறதுக்கு. இங்கே எக்ஸ்ட்ரா வரது இங்கே கீழே டக்கு போட்டுக்கலாம். மீதி வரது வந்து மேல் சைடு கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு அப்படியே மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு மடித்து போட்டு இந்த அளவுக்கு நமக்கு போதுமான அளவு இருக்குது. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு அப்படியே இந்த அளவு இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. இதான் நம்மளுக்கு பாவாடோட லென்த்து. 2 மீட்டர் கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்தீங்கன்னா 2.5 மீட்டர் கட் பண்ணிக்கலாம். இது 2 மீட்டர் நம்மளுக்கு போதுமான அளவு. இது வந்து லைனிங் சைஸ். இந்த அளவு லைனிங் வந்து கரெக்டாக போதும். இது எக்ஸ்ட்ரா டக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். மேலே வந்து பெல்ட்டு வச்சுட்டு நாடா வச்சுருவோம். இப்போ வந்து பாவாடை கட் பண்ணியாச்சு. அடுத்தது பப் கை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த துணி இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்குங்க இல்லையா, இந்த டிசைனில் பப் கை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கை போடும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2ஆக மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு
இந்த அளவு கை போட்டுக்கலாம். இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க இல்லையா? இதில் அப்படியே இதில் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிடுச்சு. மறுபடியும் இதே டிசைன் நம்மளுக்கு தேவை, அதனால் இந்த டிசைனில் ரெண்டுத்தையும் ஒரே அளவு ஒரு அளவு வச்சுருங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதே அளவு போட்டு கட் பண்ணிக்கலாம். ரெண்டும் இந்த கோடுலாம் இருக்கு இல்லையா, ஒரே சைஸாக இருக்குன்னு பார்த்துட்டு இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த பப் கை கட் பண்ணியாச்சு. நம்ம ஓரத்தில் வந்து பார்டர் வந்து இந்த இருக்குங்க இல்லையா, இந்த பார்டர் கொடுத்துக்கலாம். பப் கைக்கு ஓரத்தில் இப்படி டபுளாக இருக்கும். இந்த அளவு கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்துடும் பப் கை. நெக்குக்கு நமக்கு இந்த டிசைனுக்கு இந்த பார்டர் எப்படி வரும்போது கொடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு பேக் நெக் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு வந்து இந்த பார்டர் வர மாதிரி நெக் கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டிசைன் ஏதோ கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக் வந்து 5 1/2. நம்ம இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இதான் நெக் ஷேப் ஒரு அளவு. இங்கே சின்னதாக ஒரு பேட்ச் வந்துடும், அதுக்காக ஒரு 3 இன்ச் இறக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நெக் ஷேப் கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பேட்ச் வந்துடும். இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பேட்ச் வந்துடும். இப்போ லைனிங்கும் போட்டு கட் பண்ணியாச்சு. இந்த அளவு 2 மீட்டர் போட்டுருக்கு லைனிங். இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். பாவாடை சட்டை கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரியில் பாவாடை சட்டை கட் பண்ணது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.